வணக்கம் மக்களே. அப்படியே காற்று வாக்கில் சுட்டரிக்க வெயிலில் இதமான காற்றோட தாளாட்டாக நினச்சிக்கிட்டு கால் போன போக்கில் டைம் போகாமல் ரம்ஜான் 4 நாள் லீவு, அதனால் டைம் போகாமல் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அப்படியே காற்று வாக்கில் அப்படியே மனசு கொஞ்சம் இதமாக இருக்குது. தாளாட்டு மாதிரி இருந்துச்சு. இதமான காற்றும் சுட்டரிக்க வெயிலும் அப்படியே நடைப்பயணம் அப்படியே நடந்து போகையில் கப்பல், இந்த கயாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய பெரிய போட்டு இதெல்லாம் செய்கிறத பார்த்தேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டலு, காஃபிடீரியான்னுவாங்க. கொஞ்சம் பாலைவனம் தான், ஒரு அவுட்ரு ஏரியா தான். ராசல் கைமாவில் நியூ சனாயான்ற ஏரியா இது. எல்லாமே பாலைவனம் தான். பெரிய சிட்டி அது தனியாக இருக்கும் அங்கிட்டு. இது கொஞ்சம் அவுட்ருன்னு வச்சுக்கோங்க. ராசல் கைமாவில் ஒரு அவுட்ரு பாலைவனத்தில் பில்டிங்கு, பெரிய பெரிய கொஞ்சம் ஃபேக்ட்ரிகள், இந்த மாதிரி லேபர்ஸு, இந்த மாதிரி தங்குற இடம். அந்த காஃபிடீரியாவும் சரி, இந்த தனான்ற சூப்பர் மார்க்கெட்டும் மினி மார்க்கெட்டும் சரி, ஃபுட் ட்ரேடிங்னு சொல்லிட்டு இதுவும் சரி, எல்லாமே மலையாளி தான். மேக்ஸிமம் வந்து எல்லாமே மலையாளி தான் கடை வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ் ஆளுகளும் நிறையா கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வறட்சியான பூமியில் இந்த மரம் தான் அதிகமாக வளைஞ்சிருக்கும். நம்ம ஊரில் வன்னி மரம்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். வன்னி மரம் கிடையாது, இது ஒரு விதமான மரம். இந்த இலை தான் இந்த மரம் தான் அதிகமாக இங்கே விளைஞ்சிருக்கும். எரிக்கலை. அப்புறம் இது ஒரு செடி. வறண்ட பூமியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் பாலைவனம் மணல் தான், பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, வெறும் இப்படி புழுதி மண்ணாத்தான் இருக்கும். ஆனால் அப்படி இதில் இது ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்க. இதை பார்க்க புறம் ஏதோ ஒரு கொடி முந்திரி பிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொத்து கொத்தாக தலைகளாக இருக்குது. நிமித்தி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது இது புறம். ஆனால் வறண்ட வெறும் பாலைவனம் மணலில், புழுதி மணலில் இருக்கிறது தான் இது. ஆனால் அதில் பாருங்கள், அந்த காய் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அதில் எவ்வளோ நீர் சத்து இருக்குன்னு. நீர் இருக்குது. வறண்ட இதுலேயும் நீர் சத்து நிறைஞ்சு அந்த தண்ணியை குடிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு காய் தான் இது. இது ஒரு தாவரம். அது என்ன பேருன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்டில், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபேக்ட்ரி, அப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம் வந்து இதெல்லாம் அப்புறம் ஸ்டாக் கூடன்னு நினைக்கிறேன். அதுதான் இது. அதான் ஃபுல்லாக ஏசி இது பண்ணிட்டு போட்டுட்ருக்காங்க. பதப்படுத்தி வைக்கிறது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக்கு நம்பர் 5, ஃப்ளாக் நம்பர் 6 தான் இருக்குது. ஏரியா பேர் இல்லை. ஆனால் நான் இருக்கிற இந்த ஏரியா பேர் வந்து மொத்தத்துக்கேவும் நியூ சனாயா அப்படின்வாங்க. என்ன மாதிரியே தனிமையில் தன்னந்தனியாக ஒரு காகம் ஒன்று வந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்களா, பெரிய பெரிய கேம்ப்பு, லேபர் கேம்ப்பு, இந்த மாதிரி ஸ்டாஃப் கேம்ப்பு இந்த மாதிரி கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதை ரெண்ட்டுக்கு விடுவாங்க, இல்லைன்னா சேல் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி லேபர்ஸ்க்காக தான் ஒதுக்கியிருப்பாங்க.
நல்ல கொஞ்சம் ஸ்டாஃபுகளுக்கெல்லாம் எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே போயிருப்பாங்க. லேபருக்கு மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது அதிகமாக லேபரு, அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிகள் இந்த மாதிரி இருக்கிற ஏரியா இது. பார்த்தீங்களா, அதுதான் அப்படி இருக்குது. தூரத்தில் என்ன மாதிரி தனிமையாக ஒருத்தர் இன்னொரு காகம் வந்துட்டு கம்பத்தில் உட்காந்து கத்திட்டு இருந்துச்சு. அது ட்ரைவிங் ஸ்கூலு. இங்கே வந்துட்டு எல்லா வண்டி ட்ரெய்லர்லேருந்து எல்லா வண்டிக்கும் ட்ரைவிங் சொல்லி கொடுப்பாங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு லைசன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் மாதிரி ஹெவினா மொத்தமாக இந்த பெரிய வண்டி எல்லாம் ஓட்டிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் மிஷின் ஆப்ரேட்டிங் பண்ணுற இதாக இருந்தால், வண்டியாக இருந்தால் அதுக்கு தனியாக லைசன்ஸுக்கு பே பண்ணணும். அப்புறம் காராக இருந்தால் அதுக்கு தனியாக, ஒவ்வொரு வண்டியை பொறுத்தும் வாகனத்தை பொறுத்தும் அதுக்கு தனித்தனியாக பே பண்ணி லைசன்ஸ் எடுக்கணும். ட்ரெய்லரு இந்த மாதிரி ஹெவியாக எடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம ட்ரெய்லர் இது எடுத்தாலும் அதுக்கு தனியாக, அதுக்குன்னு தனியாக இருக்குது. பஸ்ஸுனால் அதுக்கு தனியாக இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட எப்படியும் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி செலவு பண்ணணும் லைசன்ஸ் எடுக்கணுன்னா. உழைக்க போன இடத்துல என்னடா பொழப்ப பார்க்காம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்றீங்களா? தனிமையில் அப்படியே ஏதோ போகணும்னு தோணுச்சு. மனசு கொஞ்சம் இதமாக இருந்துச்சு. சுட்டடிக்கிற வெயிலும் அந்த காற்றும், சில்லுன்னு வீசுகிற கொஞ்சம் இதமான காற்று கொஞ்சம் இதமாக இருந்துச்சு. தாலாட்டு மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த தாலாட்டோட அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிட்டு, மைண்டை ஃப்ரீயாக விடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. ஏன் வந்திருக்கேன்னா, இப்போ ரம்ஜானுக்கு 4 நாள் லீவு. அதனால் வந்துட்டு சரி ரூமில் சும்மாவே படுத்துருந்து என்ன செய்ய, இருக்க மைண்டு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் செய்யும்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை ஃப்ரீயாக விடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. கால் போன போக்கில் அப்படியே நடந்து வந்தாச்சு. பாருங்கள், நான் இப்போ அதை காமிச்ச செடி தான் எவ்வளோ வளர்ந்து கிடக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்ல பச்சை பசேல்னு நல்லா திராட்சை முந்திரி, கொடி முந்திரி வந்துட்டு அப்படியே ஒரு பிஞ்சு ஸ்டேஜில் இருக்க முந்திரி மாதிரி பார்க்க அவ்வளோ இது. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதமாக தண்ணியாக இருக்குது. எவ்வளோ இது வளர்ந்து எடுக்குன்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு அதிகமாக வளருது கருவேல் மரம். அதான் வறண்ட நிலத்தில் வாழ்கிற எல்லாமே செடி மரங்களை வச்சுட்டு அதை அதிகமாக வளர்த்துருவாங்க. எல்லோரும் ஏன் துபாய் ரோட்டை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்களா, இது பார்ட்ரு அவுட்ரு தான், அவுட்ரு ஏரியா தான். ஆனால் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ரோடு முழுவதுமே நெடுக்க வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோவுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபுறமும் லைட் இருக்கும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடின்னு வச்சுக்கோங்க. 50 அடி வராது, 40 அடி. 40 அடிக்கு ஒரு இடைவெளி விட்டு ஒரு மின் கம்பம் வச்சுருப்பாங்க. போஸ்ட்டில் ரெண்டு லைட் இருக்கும். ரோட்டோட 2 புறமும். அதான் இங்கே வந்துட்டு ஹைலைட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரோடு. இது கொஞ்சம் மணல் கிடக்கு. மணல்ன்றது வந்து இது காற்றடித்து அந்த புழுதி மணல் அள்ளி கொண்டு வந்து போடுறது தான், மற்றபடி கிடையாது. ரோடு சைட்லலாம் இருக்கலாம், அந்த ஓரத்தில் இருக்கலாம் எல்லாம் மணல் தான். அது காற்றடித்து அப்படியே அள்ளி போடுறது தான். பார்த்தீங்களா, வெட்ட வெளியில் காலியாக இருக்குது. கேம்பே காலியாக இருக்குது. ரியாத் 1, ரியாத் 2, ரியாத் 3ன்னு சொல்லி ஒன்று பார்த்தேன். அந்த சைடு பார்த்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபுல்லாக காலியாக கிடக்கு.
இது வந்துட்டு ஏதோ டிரைவிங் ஸ்கூல் இது மாதிரி தான் இருக்குது பக்கத்தில். இது டிரைவிங் ஸ்கூலுக்காக வச்சுருக்காங்களா இல்லை என்னன்றது தெரியல. உள்ளே பார்த்தா தெரியும். கிட்டாச்சி, ஜேசிபி கிடையாது, கிட்டாச்சி தான் இருக்குது. எல்லாமே கிட்டாச்சி, ஃபோர் கிளிப்பு, பாப்கட்டு, சவுல் பில்லரு, அந்த மாதிரி நிறையா வண்டிகள் வந்துட்டு பூரா ஹெவி ஆப்ரேட்டிங் ஒர்க் உள்ள வண்டியெல்லாம் நிற்கிது. இது ஃபுல்லாக எல்லாமே டிரைவிங் ஸ்கூலுக்காக ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் தாண்டி அடுத்து அங்கிட்டும் டிரைவிங் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இங்கிட்டும் இந்த பக்கமும் இந்த லாஸ்ட்லேயும் இருக்குது. சென்டரில் இருக்கிறனால எதுவும் டிரைவிங் ஸ்கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன ஃபேக்ட்ரிகள் தான். தூரத்தில் அந்த கேப்பில் தெரியுது பாருங்க. இதுதான் நான் இருக்கிற கேம்ப்பு. அதுதான் கேம்ப்பு. அதில் அப்படியே சுற்றி அந்த அவுட்டரில் ஓடி சுற்றி அப்படியே ஒரு லைட்டில் சுற்றி அப்படியே வந்தாச்சு. சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த லைட்டு டவருக்கு அங்கிட்டு அந்த பில்டிங் பின்னாடிலாம் போய் சுற்றி அப்படியே இங்கே வந்து நிற்கிறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போய் கேம்புக்கு போயிடணும் தான். எல்லாருக்குமே தன்னோட ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு துபாயில் போய் இப்படி வந்து கஷ்டப்படணுன்னு யாருக்கும் விருப்பம் இருக்காது. எல்லாமே வந்து அவங்களோட சூழ்நிலை தான். எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் கற்றுக்கிட்ட பாடத்தில் சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெட்டது நினைக்காதீங்க, யாரையும் மனசை புண்படுத்தாதீங்க. விலைக்கு கூட போயிருங்க, ஆனால் மனசை புண்படுத்தாதீங்க. நொந்து இருக்கிறவங்கள ரொம்பையும் மீண்டும் புண்படுத்துகிற மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. அது என்னோடய அட்வைஸில் ரெக்வெஸ்ட். இது பார்த்தீங்களா, அதுதான் ட்ரைவிங் ஸ்கூல். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் டிரைவிங் இன்ஸ்டியூட். இந்த ட்ரெயின் ஸ்கூல் வர ஏரியா தான் இது. அதுக்கப்புறம் வண்டி நிறுத்தி வச்சுருக்கான் பாருங்கள், ட்ரைனிங் வண்டி. ட்ரைனிங் ட்ரையல் கொடுக்குறதுக்காக நிறுத்தி வச்சுருக்க வண்டியே தான் இது. எங்கே பார்த்தாலும் இப்படி மணல் மேடு, திட்டு, எரிக்கலஞ்செடி, கருவேல மரம், வெடத்துல மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். பாலைவனம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்படியே லென்த்தாக போயிட்டுருக்கு. நீ அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப்படியே பையப்பா மறுபடியும் ஏதாவது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஏரியாவில் சுற்றுறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஏரியா வந்து இப்போ புதுசு. நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏரியா புதுசு தான், இருந்தாலும் கொஞ்சம் அரைகுறையாக பேசி சமாளிக்கிற அளவுக்கு ஹிந்தி தெரியும். எங்கே பார்த்தாலும் யாராவது ஒரு மலையாளி இருப்பாங்க, இல்லை தமிழால் இருக்கும் அப்படின்ற தைரியத்தில் அப்படியே இறங்கிட்டு வந்தாச்சு. நண்பர்னு எல்லாத்தையும் நம்பி அவங்க கூட நம்ம கஷ்டத்தை சோகத்தை சொல்லி எல்லோரும் நம்மளை முதுகில் குத்துறதை விட இப்படி தனிமையில் நம்மளாம் வந்துட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் டைமாவது பாஸ் ஆகும். நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த டைமாவது பாஸ் ஆகும். அப்படியே வந்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாதீங்க.